Hi friends, TNPSC Group 4 42 days plan oda new batch study plan and test series பத்திர full detail தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 42 days plan பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவரால் சிலபஸை 42 டெஸ்ட்டை வந்து பிரிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு டாப்பிக்கும் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயல் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 2 இயல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே பைலிங்குவலாக வந்து கொடுத்துருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை சார்ந்த யூடியூப் வீடியோ லிங்க்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் வீடியோ இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். ஸோ கொஸ்டின் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன ராங் ஆன்சர் என்ன உங்கள் மார்க் என்ன இது போக பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ண முடியுமோ அதுவும் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அதை சார்ந்த ஒரு 10 டேட்டா வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சிருவீங்க. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா 42 டெஸ்ட்டும் இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமான சமச்சீர் பிடிஎஃப் அதை சார்ந்த நோட்ஸு இது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இந்த 42 டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமலே டெய்லி ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியா இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் முக்கியமான சார்ந்துகள் இதை சார்ந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்கில் ரேண்டமாக ஒரு 10 ஆர்டிகல் வந்து வரும். இப்போ நீங்கள் முதல் டைம் அட்டன் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் எதுவுமே வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர்லாம் வந்து படிச்சிருவீங்க. இப்போ அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணலாம். ஸோ ரீஅட்டெம்ப்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்த கொஸ்டினில் ஒரு 2 கொஸ்டினாக வந்து ஞாபகம் இருக்கும். நீங்கள் அந்த ரீஅட்டெம்ப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக 5 தடவை 10 தடவை 20 தடவை ஸோ நீங்கள் வந்து எத்தனை நாள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண ஒரே கொஸ்டினை நீங்கள் நிறைய டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆயிரும். ஏன்னா ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து புக்கில் படிக்கிறத விட ஒரு இடத்துல நீங்கள் குவிஸாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணியிருப்போம். அப்படி இந்த டெய்லி டாஸ்க்கை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபேக்ட்ரியும் படித்து முடிச்சிடலாம். டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் இயர் அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து கவர் ஆகும். அதை சார்ந்த ஃபேக்ட்ஸும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் கொஸ்டின் அதுக்கப்புறம் யூனிட் 8, 9 இதை சார்ந்த ஃபேக்ட் வந்து அதிகமாக கேட்காங்க. அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்க்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் செய்யுள் துணைப்பாடம் இந்த மாதிரி தனித்தனியாக 3 டெய்லி டாஸ்க் வந்து தமிழுக்கு மட்டும் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்கில் ஒவ்வொரு டாஸ்கையும் அட்டன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 2லேருந்து 5 நிமிஷம்குள்ளே தான் வந்து ஆகும். நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கேப்பு 5 நிமிஷம் கேப் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு புக் எடுத்தோ இல்லை வந்து ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியோ வந்து படிக்க முடியாது. நீங்கள் அந்த டயத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 நிமிஷம் கேப்பு 10 நிமிஷம் கேப்பு 2 நிமிஷம் கேப்பு இது மட்டுமே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ இனிமேல் அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்க. நம்ம அதுக்காக தான் மெயினாக அந்த டெய்லி டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரீ டைமில் டெய்லி டாஸ்க்கை அட்டன் பண்ணிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மேலே படிக்க டைம் கிடைக்கும் அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் புக்கை வச்சோ பிடிஎஃப் வச்சோ வந்து படிங்க. ஸோ ஒரு சைடு 42 டேஸ் பிளானில் ஃபுல் சிலபஸும் கவர் ஆயிரும். இன்னொரு சைடு டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட் எல்லாம் வந்து படிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே பண்ணும்போது ஃபேக்டையும் படித்து முடிச்சிடலாம் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 18 வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து இப்போவே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுக்குமான லிங்க்குமே வந்து இருக்கும்.
ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்டோர் ஆப்ஷனில் 42 டேஸ் பிளான் Jan 2024 பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் எழுதணும், குறிப்பிட்ட டைமில் எழுதணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட் டைமில் கன்வீனியன்ட் டேயில் நீங்கள் வந்து என்னைக்கு நாள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஸோ எழுதி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், ரேங்கிங், எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் எப்போனாலும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 499. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப்லேருந்தே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அடிஷ்னலாக அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.